செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், தமிழகத்திற்கு மோடி அடிக்கடி வந்தே பாஜகவினரால் வெற்றி பெற முடியவில்லை என கூறி கடுமையாக விமர்சித்துள்ளார். பாஜகவோட வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்குங்கிறாங்க. எங்களோட இலக்கு இது கிடையாது, சட்டமன்ற தேர்தல் தான் எங்களோட இலக்குங்கிற மாதிரி அண்ணாமலை. அதாவது ஒரு தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகரிச்சுங்கிறதுனால அடுத்த தேர்தலில் அதே பிரதிபலிக்கலாம் சொல்ல முடியாது. எனவே நம்ம அவங்க ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற முடியல. போட்டியிட்ட பெரும்பகுதியான தொகுதிகளில் டெபாசிட்டே இழந்திருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்காம நாங்கள் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்காங்க மட்டும் அவங்க பேசுறது என்ன இருக்கு? எனவே அந்தந்த தேர்தலுக்கு ஒரு சூழல் இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற சூழல் அடுத்த தேர்தலில் இருக்காது. எனவே அடுத்த தேர்தலில் இதே வாக்கு கிடைக்கணும் அப்படிலாம் நம்புறதுனா அது அவங்க அணிகளை நம்ப வைப்பதற்காக அவர் சொல்லுகிற ஒரு இட்டுக்கட்டி இதுதானே தவிர அது ஒன்றும் ஒரு பெரிய செய்தியாக இருக்காது என்றுதான் நான் சொல்லுவேன். அப்படின்னா நீங்க இந்த தேர்தலை நீங்க வெற்றி பெற்றிருக்கலாம், உங்களால் டெபாசிட்டை கூட பல இடங்களில் காப்பாற்ற முடியலையே. நீங்க இந்த முறை அதாவது இவ்வளவு கடுமையான அளவுக்கு எந்த ஒரு கட்சியும் தேர்தல் பணியை செஞ்சிருக்க முடியாது. ஏன்னா நீங்க உங்களுடைய எல்லா பெரிய மட்ட தலைவர்களையும் களத்தில் இறங்கி பார்த்தீங்க. மோடி 7 முறை 8 முறை தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தார். பல 100 கோடி ரூபாயை நீங்க வாரி இறைச்சிருக்கீங்க. அவ்வளவுக்கு பிறகும் கூட உங்களால் எந்த ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற முடியல. பல தொகுதியில் உங்களால் டெபாசிட்டை கூட தக்க வைக்க முடியவில்லை என்பதுதான் மக்களுடைய தீர்ப்பு என்பதை அவங்க ஏற்றுக்கணும். அதை விட்டுட்டு வாக்கு சதம் அதிகமாக இருக்கு, அடுத்த முறை நாங்கள் வந்துடுவோம்னு சொல்லலாம். அடுத்த முறை வந்தால் பார்ப்போம். அடுத்த தேர்தல் வந்தால் நம்ம எல்லாரும் சேர்த்து தான் சமாளிக்க போகிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.